அன்பினர்களே, புத்தாண்டின் தொடக்கத்தில் இலங்கை திருநாட்டின் ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சியின் கொள்கைகளுக்கு ஒரு மரண அடி ஏற்படுகிறது என்று சிங்கள புத்திஜீவிகள் மத்தியில் ஒரு வாரமாக புலம்பி வருகின்ற விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. இம்மாதம் 18ஆம் தேதி 2026 பிறந்துச்சு இல்லையா, ஜனவரி 18ஆம் தேதி அரசியல் அமைப்பு சபையில் உள்ள கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்ல உள்ள 3 சிவில் சமூக பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவடைகின்றது. 3 வேக்கன்ட் வருகுது. இது சும்மா இல்லைங்க, மிக முக்கியமான ஒரு அமைப்பு உண்டு. அது யாரா இருந்தாலும் 10 பேர் கொண்ட ஒரு அணி உண்டு. இது மிகப்பெரிய அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மீண்டும் அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். அப்ப 3 வேக்கன்ட் வந்தால் அந்த 3 வேக்கன்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மெம்பர் கொடுக்கணும். அது யாரு கொடுக்க போறாங்க? ஜேபிபி அரசாங்கம் கொடுக்க போறாங்க, தாங்க நினைச்சவங்களை. அரசியலமைப்பு சபையின் அமைப்பு பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், ஜனாதிபதியின் பிரதிநிதி, சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதி, எதிர்கட்சி தலைவரின் பிரதிநிதி மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களை கொண்டது. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10. சிவில் சமூக ஆர்வலர்கள் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரால் முன்மொழிக்கப்படுகிறார்கள். அப்ப பாருங்க, ஜனாதிபதியும் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் 3 பேரும் ஒத்து செய்யணும். யார் யார் எதிர்த்தாலும் அங்குக்குள்ள நிறைவேற முடியாது. சரி, பெரும்பான்மை அதிகாரம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தான் இருக்குதான். அப்ப ஒரு வீட்டோ அதிகாரம் உண்டு ஜனாதிபதிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் வருகிறது. முந்தைய அரசாங்கத்தால் தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ள 3 சிவில் சமூக ஆர்வலர்களின் பதவி காலம் இம்மாதம் 18ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. அவர்கள் திலீக்ஷி விஜயசுந்தரா, தினேஷா சமரட்ன மற்றும் பிரதாப் ராமானுஜம். இந்த 3 பேரும் தான் இப்போது அவங்க பதவிக்காலம் முடிவடையுது. அந்த 3 பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் மெம்பர் அரசாங்கத்தால கொடுக்கப்படணும். ஒரு சிவில் சமூக பிரதிநிதியின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். அவர்கள் 3 பேரும் ஜனவரி 5, 2023 தங்கள் கடமைகளை பொறுப்பேற்று தொடர்ந்து கடமையாற்றி வந்தார்கள். அவர்கள் 3 பேரும் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் சுவாதீனமாக செயல்பட்டார்கள். உண்மையிலே அவங்களை பத்தி நம்ம நிறைய சொல்ல இருக்குது. அவர்கள் நியமித்த ரணில் அரசாங்கத்தின் சில நியமனம் கூட எதிர்த்தார்கள். இந்த 3 சிவில் அதிகாரிகளும் ரணில் அப்பாயின்மெண்ட் கூட எதிர்த்தாங்க. அவர்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அரசாங்கத்தின் சில நியமனங்களை ஆதரித்தனர், சில நியமனங்களை அவர்கள் எதிர்த்தனர். அவர்கள் ரணில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ரணிலின் கைப்பாவைகளாக மாறவில்லை. இது எப்படி பாத்தீங்களா? அந்த 3 பேரும் ரணிலால் நியமனம் செய்யப்பட்டாலும் அவர் நினைச்ச மாதிரி அந்த 3 பேரையும் அசைக்க ஆட்ட முடியல. வெரி குட். அவர்கள் கேம்பஸ் அரசாங்கத்தில் ஒரு பள்ளத்தையும் போடவில்லை. கேம்பஸின் பெரிய முயற்சிகளை மட்டுமே அவர்கள் எதிர்த்தனர். அதன்படி அவர்கள் தங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றினர் என்று எந்த வாதமும் இல்லாமல் கூறலாம். ஜனவரி 26, 2026 இந்த ஆண்டில் ஜனவரியில் அவர்கள் 3 பேருக்கும் பதிலாக 3 புதிய சிவில் சமூக பிரதிநிதிகளை பரிந்துரைக்கும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும். அப்ப ஜனவரி 18, 19, 20 எல்லாம் அவங்க ஒரு புதிய 3 ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஜனாதிபதி இவர்களில் 2 பேரை நேரடியாக பரிந்துரைக்க முடியும். மீதமுள்ள உறுப்பினர்கள் தங்கள் திட்டங்களை எதிர்கட்சி தலைவரிடம் சமர்ப்பிக்கலாம். ஆனால் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், முந்தைய அரசாங்கங்கள் தங்கள் கட்சி உறுப்பினர்களாகவே அல்லது பின்பற்றுவர்களாகவே இல்லாத சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய சிவில் சமூக ஆர்வலர்களை மட்டுமே சபையில் நியமித்தது. அவர்கள் தங்களை நியமித்த அரசாங்கத்துக்கு கூட அவர்கள் கீழ்ப்படியவில்லை, கட்டுப்படவில்லை. இப்போது மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், கேம்பஸ் அரசாங்கம் அதை செய்யுமா? இப்ப சரிங்களா, இப்ப ஜேவிபி அரசாங்கம் இதை செய்ய போகுதா? அந்த 3 சிவில் அதிகாரிகளும் அவங்க இஷ்டப்படி ஆள் போட போறாங்களாம். இந்த அரசாங்கம் தங்களுக்கு கீழ்ப்படியாது உண்மையிலேயே சுவாதீனமான நபர்களை இந்த பதவிக்கு நியமிக்கப்படுமா என்று சிங்கள புத்திஜீவிகள் மத்தியில் ஒரு விவாதம் அரங்கேறி வருகிறது. கிராமத்தின் மரணத்தை கூட சமூகத்திற்கு நன்மை பயக்கும் கட்சி ஊழியர்களால் நிரப்பும் அரசாங்கம் என்றும் சொல்லப்படுகிறது. கணக்காளர் ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல் பதவிக்கு தனது உதவியாளரை நியமிக்க முயற்சித்த அரசாங்கம் நிரந்தர கணக்காளர் ஜெனரல் நியமிப்பதற்கு பதிலாக 3 மாதங்களுக்கு ஒரு செயல் கணக்காளர் ஜெனரல் நியமிக்க அனுர விரும்பியதற்கான காரணம் இப்போது தெளிவாகிறது. இப்ப புரியுதானே? 2 பேரை ஆடிட்டர் ஜெனரலா கொடுத்தாலும் இந்த சிசி ஏற்றுக்கொள்ள, இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஏற்றுக்கொள்ளல, ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஆமா, ஜனவரியில் சுவாதீனமாக செயல்பாட்ட இந்த ஜனவரியில செயல்பாட்டு அரசியலமைப்பு சபையில் உள்ள 3 சிவில் சமூக ஆர்வலர்களின் பதவிக்காலம் முடிந்து விட்டதை அனுர அறிந்திருந்தார்.
அங்கிருந்து ஜனாதிபதி அனுர பெலவத்தில் இருந்து அல்லது கலனி பல்கலைக்கழகத்தில் நேரடியாக இருவரை பரிந்துரைக்க முடியும். அந்த தருணத்திலிருந்து அரசியலமைப்பு சபையின் பெரும்பான்மையானவர்கள் அனுரவுக்கு ஆதரவாக சுவாதீனமற்ற குழுவாக மாறி அனுரா முன்மொழிந்த எந்த தேங்காய் மட்டையும் ஆதரிப்பார்கள் என்ற கருத்தும் வந்திருக்கு. ஹரணி விமல் ஜஹத் விக்ரமதிர்த்தன அபுபக்கர் இவர் ஆதம் கல்முனை எம்பி தான், அதாவது அபுபக்கர் ஆதம் பாபா மற்றும் 2 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதன் மூலம் அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6ஆக மாறும். சுருக்கமாக அரசியலமைப்பு சபையை நிறுவுவதற்கான முதன்மை நோக்கமாக இருந்த சுவாதீன ஆணையம் என்று அழைக்கப்படுவது ஒழிக்கப்படும். இப்ப சரிதானே? இப்ப ஒரு தனியாக இயங்குகிற ஒரு ஆணையம் என்று சொல்லாம அரசாங்கத்தின் ஊதுகுழலாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. அது ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு சிப்பாயாக மாறிவிடுமாம். இது எப்படி இருக்குது? அந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி அனுரவின் நேரடி நியமனங்களுக்கும் அரசியலமைப்பு சபையின் நியமனங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த கட்டத்தில் அனுர தனது கலனி நண்பரை நிரந்தர தணிக்கை தலைவராகவும் நியமிக்க முடியுமா? இந்த நாள் ஜனவரி 5, 26 வரை அனுரவிற்கு தற்காலிகமாக செயல்படும் தணிக்கை தலைவர் தேவைப்படுவதற்கான காரணம் இப்போது நமக்கெல்லாம் தெளிவாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அன்றிலிருந்து அனுர அவர்கள் தான் விரும்ப எந்த பதவியையும் நியமிக்க முடியும். இப்ப ஜனவரி 5 அவங்க அடுத்த திங்கட்கிழமை முதல் எல்லா கூத்தும் காட்டலாமா? எனவே உலகம் எப்படி பார்த்தாலும் 2026 இந்த ஆண்டின் தொடக்கமானது இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் ஒரு கட்சி அரசின் உயிர் வாழ்விற்கான கடைசி தடையாக இருக்கும் ஒரு துரதிருஷ்டவசமான புத்தாண்டாக இருக்க போகும் என்று புத்திஜீவிகள் மத்தியில் பரவலாக பரவி வருகின்றது. கலனிய பல்கலைக்கழகம் வழியாக பெலவத்தையில் கணக்காளர் நாயகத்துறையும் அரசியலமைப்பு சபையும் சரிந்து விழும் நிலையில் இருக்கின்றதாம். அப்ப பெலவத் என்ன சொல்ல போறோம்? ஜேபி ஹெட் குவார்டர்ஸ். இந்த நேரத்தில அரசியலமைப்பு சபை கூடாக ஜனாதிபதி முன்னெடுக்கும் சதி திட்டத்தை எதிர்கட்சி தலைவர் முறியடிக்க வேண்டும் என்று உதய கம்பன்பிலே தெரிவித்திருக்கின்றார். மிக ஆவேசமாக இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்து 2 தினங்களாக அடிபடுகின்றது. அரசியலமைப்பு சபையின் 3 சுயாதீன உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜனவரி 18 அன்று முடிவடையும் வரை கணக்காளர் நாயகத்தை ஆடிட்டர் ஜெனரல் நியமிப்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தவித்து வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இனவாதி உதய கம்பன்பிலே அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தனது விருப்பத்திற்குரிய ஒருவரை கணக்காளர் நாயகமாக நியமிப்பதற்காக அரசியலமைப்பு சபையின் ஆதரவை பெற்றுக் கொள்ளவே ஜனாதிபதி இவ்வாறு காத்திருக்கின்றார் என்பது தெளிவாக தெரிகிறது. அரசியலமைப்பு சபைக்கு தனது ஆதரவாளர்களை சுவாதீன உறுப்பினர்களாக நியமிப்பதன் மூலம் அந்த சபையில் பெரும்பான்மையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாகவும் கம்பன்பில தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் இந்த மாபெரும் சதித்திட்டத்தை தோற்கடிப்பதற்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பொன்னான அரிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் பொதுவெளியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அரசியலமைப்பு சபையின் இலக்கம் 41E உறுப்பினையில் இதன்படி அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைந்தாலும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்கும் வரை பழைய உறுப்பினர்கள் பதவியில் நீடிக்க முடியும். கம்பன்பிலவின் முன்மொழிவு என்பது எதிர்கட்சி தலைவர் இதுவரை நடைமுறையில் இருந்த பலமைகளில் இருந்து விலகி அரசியலமைப்பை முழுமையாக பின்பற்றுவதற்கு சம்மதித்தால் ஜனாதிபதியின் திட்டத்தை தோற்கடிக்க முடியும். சுவாதீன உறுப்பினர்களின் நியமனம் என்பது அரசியலமைப்பு சபையின் இலக்கம் 41A அந்த 1 அந்த E அந்த 3 உறுப்பினரின் படி 3 சுயாதீன நபர்கள் பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவரின் ஒருமித்த உடன்பாட்டின் மூலமே பரிந்துரைக்கப்பட வேண்டும். அதை மீண்டும் சொல்றோமா? இந்த அரசு நாம இங்க சொல்லப்படுகின்ற 41A ரோம இலக்கம் 3 1 2 3 உறுப்பினரின் படி அந்த சட்டத்தின் படி 3 சுவாதீன, அதாவது என்னது, இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் 3 சுவாதீன நபர்களை நியமிக்கும் போது பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவரின் ஒருமித்த உடன்பாட்டின் மூலம் பரிந்துரைக்கப்பட வேண்டும். அப்ப பிரதமரும் எதிர்க்கல, எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கல, 2 பேரும் ஆமாசாமி போட்டுதான் அதை இந்த நியமனம் பண்ணணும். அப்ப இவருக்கு ஒரு முழு பவர் சஜித் அவர்களுக்கு அதை நம்ம பின்னுக்கு பார்ப்போம். ஆக இந்த 3 பேர் நியமனத்தில் சஜித் நினைச்சால்
அவங்கள கன்சல்ட் பண்ணலாம். ஆக ஒரு பொதுவான இண்டிபெண்டன்டா அவர் நடந்து கொள்ளலாம். அது வரம இருப்பினும் இதுவரை பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறைகளின் படி ஒரு பெயர் இருவராலும் கூட்டாக தீர்மானிக்கப்படும். ஏனைய 2 பெயர்களில் ஒன்றை பிரதமரும் மற்றொன்றை எதிர்க்கட்சி தலைவரும் தனித்தனியாக பரிந்துரைப்பார்கள். இந்த நடைமுறையை மாற்றி 3 பெயர்களும் இருவராலும் கூட்டாகவே முன்மொழியப்பட வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சி தலைவர் உறுதியாக இருந்தால் உண்மையான சுயாதீனமான நபர்களை அரசியலமைப்பு சபைக்கு நியமிக்க முடியும் என கவர்மெண்ட் மிக தெளிவாக சிறுபுள்ளைக்கும் விளங்கும் அளவுக்கு அவர் சிங்கள மொழியில் இந்த செய்தியை கொடுத்திருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் இந்த முன்மொழிவுக்கு உடன்படாவிட்டால் பிரதமர் தனது தேசிய மக்கள் சக்தி NPP ஆதரவாளர் ஒருவரை சபைக்கு நியமிப்பார் என்றும் அதன் மூலம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், கணக்காய்வாளர் நாயகம், சட்டமாதிபர் மற்றும் சுவாதீன ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களை தனது விருப்பத்திற்குரியவர்களை நியமித்து ஒட்டுமொத்த அரச இயந்திரத்தையும் ஜனாதிபதி அரசியல் மயமாக்கப்படக்கூடும், அதாவது அரசியல் மயமாக்கப்படும் என்றும் உதயகாமன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். இப்ப போலீஸ் கமிஷன் சொல்லலாம் இல்ல, அது போற என்ன சொல்லலாம், அந்த என்னது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்படி ஏகப்பட்ட கமிஷன்கள் எல்லாம் முன்னாள் இந்த நீதி CJI நியமிக்கலாம், சட்டம் அதிபர், இப்படி பெரிய பதவிகள் இருக்கின்றவர்களெல்லாம் இறக்க ஏற்ற இந்த சபையை பாவிக்கலாம். இதைத்தான் கம்பன்பில செல்வது உண்மையான கருத்து. அதாவது நாம எப்போதுமே அவர்களை இனவாதியத்தான் பார்க்கிறோம். அவங்க கொண்டு வர நல்ல விடயங்கள் நாம எடுக்கிறோம் இல்லை. இனவாதியா இருக்கட்டும், அவர் சொல்லுகின்ற பொது கருத்தை நாங்கள ஏற்றுக்கொள்ளணுமே. இப்ப பாருங்க, கணக்காளர் நாயமாக ஆமிக்காரர் ஒருவரை கொண்டு வந்து 2 தரம் அது தோற்கடிக்கப்பட்டிருக்குது. இப்ப அவர் மீண்டும் அந்த ஆமிக்காரரை இப்போ ஜனவரி 5க்கு பிறகு நியமிக்கலாம். அது 14 நாள் தானே, ஜனவரி 5 வருகின்ற திங்கட்கிழமைக்கு பிறகு ஒரு 14 அந்த, அதாவது இந்த புதிய ரீப்ளேஸ்மெண்ட் 3 இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் நியமிக்கப்படும் வரைக்கும் ஜனாதிபதி நினைச்ச பதவிகளை பண்ணலாம். உதாரணமாக ஒரு எம்பசிடர் நியமிக்கலாம், ஒரு கவுன்சிலர் நியமிக்கலாம், இந்த மாதிரி எல்லா எதையும் CJI கூட பண்ணலாம், மாத்தலாம். CJI அவங்க ஆள் தானே, அது நடக்காது. எனவே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல போறோம். CJI பிரதம நீதியரசர் அவருடைய பதவிக்காலம் இந்த டிசம்பருக்குள் முடிந்தாலும் அரசாங்கம் அவரை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு கொண்டு வைப்பது கேபினெட், அப்புறம் என்னது அமைச்சரவை தீர்மானம் மூலம் அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்காம். அதை நாம் வரவேற்கலாம். ஏனெனில் சட்டம் இங்கு சரியாக பயன்படுத்துவதாகவும் ஏகப்பட்ட கருத்து நிலை வருகின்றது. ஆம் நேர்களே, அப்ப ஆக உதயகம்பன்பில சொல்லுகின்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து, நியாயமான கருத்து. நம்ம என்ன பார்ப்போம், இனவாதி என்போம். இனவாதிதான் அவன் சொல்லுகின்ற நல்ல விடயத்தை பார்ப்போம் சாமி. அதை நம்ம பார்க்காம ஜனாதிபதி எடுத்து வண்டி ஓட்டப்ப இதையெல்லாம் நாம எதுக்கணும். ஜனாதிபதி நம்மாளுதான், அதுக்காக கொண்டு வர எல்லாமே நாம ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? அதையெல்லாம் நாங்க எதுக்கணும். எனவே இந்த விடயம் சிங்களத்திலும் அரங்கேற்ற போகணும். இந்த நிறுவனம் தனியாக ஒரு சிங்கள சேனலை சன் டிவி மூலமாக அவங்கள் செய்ய போகின்றார்கள். எனவே இனிமேல் வருகின்ற சிங்கள காணொலிகள் சிங்கள மொழியில் தனியாக செல்ல போகின்றது என்பதையும் எமது அன்பு நேயர்களுக்கு நாம் எத்தி வைக்கின்றோம். மீண்டும் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதன் பார்ட் 2 இருக்கின்றது. நாம் நேரம் கிடைக்கும் போது அதையும் கொடுப்போம் என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.